ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மோனிஸ் டைரி. இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆந்திரா ஸ்டைல் பிண்டி வேப்புடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானே தட்டிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு 7லேருந்து 8 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 சிகப்பு மிளகாய் இதோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் காரமான டிஷ் தான், ஆந்திரா ஸ்டைல் வந்து காரமான டிஷ் தான். அதனால் ஒரு 4 சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கிறோம். அது வந்து காம்பை நீக்கிட்டு நான் உடைக்காமல் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது கூட நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம், காரத்துக்கு சில்லி பவுடர்னு சேர்த்துக்க போகிறோம். அதனால் நான் வந்து காம்பை நீக்கிட்டு உடைக்காமல் போட்டிருக்கேன். இதோட 2 பச்சை மிளகாய் வந்து நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணி நம்ம இதோடு சேர்த்துக்கிறோம். இதோட ஒரு 2 கட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு 10 பல்லு பூண்டு மீடியம் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு நம்ம சேர்த்து நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வதக்கிக்கலாம். இது வந்து ஷெஃப் வெங்கடேஷ் பட் சரோட ரெசிபி, ஆந்திரா ஸ்டைல் பிண்டி வேப்புடு வெண்டைக்காய் பொரியல், சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடி பொடியாக, அதை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வர வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் வந்து பிடிக்காது, இந்த மாதிரி கொலகொலப்பாக இருக்கனால ஒரு சில பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு வெண்டைக்காய் ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்காமல் தனித்தனியாக உதிரி உதிரியாக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட சாப்பிடுவாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே மீடியம் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் 1/4 கிலோ வெண்டைக்காய். அதை நம்ம இதோடு சேர்த்துக்கிறோம். சேர்த்து ரொம்ப நம்ம கரண்டி போட்டு கடகடான்னு கிண்டக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். கொஞ்சம் நிற்க விட்டு கொஞ்சம் வதங்க விட்டு நம்ம மெதுவாக கிண்டி அதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஓவராக கிண்டுறனால சீக்கிரம் அந்த கொலகொலப்பாகி கூழ் மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் விட்டு மெதுவாக கிண்டணும். பாருங்கள், நான் ரொம்ப கிண்டி விடலை, லைட்டாக தான் கிண்டி விடுறேன். கொஞ்சம் விட்டு பாருங்கள், லைட்டாக கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் விடுங்க. ஒரு 4 நிமிஷத்தில் நம்மளுக்கு வெண்டைக்காய் வதங்கி வந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெண்டைக்காய் வதங்கி வந்தால் போதும். இது வந்து கரெக்டான பதம். வெண்டைக்காய் வேகிறதுக்கு ஒரு 4 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே குக்காச்சுன்னா அது டேஸ்ட்டு மாறிடும், கரிஞ்ச ஸ்மெல் வந்துடும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவு. இதோட நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து ஒரு 30 செகண்ட்க்கு எல்லாம் நல்லா வெண்டைக்காயோட இந்த மசாலா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நம்ம ஒரு 30 செகண்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். அதோட ஒரு 75 கிராம் அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை வந்து வறுத்துட்டு அதை கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம லாஸ்ட்டில் இதோடு சேர்த்துக்க போகிறோம். இதுதான் இந்த டிஷ்ஷுக்கே வந்து ஒரு மெயினு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றனால ஆரோக்கியமும் கூட, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வேர்க்கடலை சாப்பிட மாட்டாங்க, வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க இப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி, ரைஸுக்கு, நிஜமாலுமே தயிர் சாதம், ரசத்துக்கு எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.